சிவகங்கையில் ஐயப்ப பக்தர்கள் வேடத்தில் வந்தவர்கள் பில்லி சூனியம் எடுப்பதாக பெண்ணிடம் தங்க கம்மலை அபகரிக்க முயன்றுள்ளனர். பொதுமக்களிடம் சிக்கியவர்களை மரத்தில் கட்டி வைத்து உதைத்துள்ளனர். மோசடி நபர்கள் கிராம மக்களிடம் சிக்கியது எப்படி? சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டி சக்தி நகரைச் சேர்ந்தவர் மும்தாஜ். ஐயப்ப பக்தர்கள் வேடத்தில் வந்த 4 பேர் மும்தாஜிடம் காணிக்கை கேட்க அவரும் காணிக்கை கொடுத்திருக்கிறார். காணிக்கையை வாங்கியவர்கள் உங்கள் வீட்டில் பில்லி சூனியம் இருப்பதாகவும் அதை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். சிறிது நேரம் மந்திரம் செய்வது போல் நடித்தவர்கள் பூஜை செய்வதற்கு மும்தாஜ் அணிந்திருந்த 2 கிராம் கம்மலை கேட்டுள்ளனர். கம்மலை வாங்கியவர்கள் அதில் மஞ்சள் தடவி சமையலுக்கு பயன்படுத்தும் புளியை உருண்டையாக உருட்டி அதற்குள் கம்மலை வைத்துள்ளனர். பில்லி சூனியத்தை எடுத்து விட்டதாக தெரிவித்தவர்கள் புலி உருண்டையை மும்தாஜிடம் கொடுத்து உள்ளே இருக்கும் கம்மலை நாளை எடுத்துக்கொள்ளுமாறு தெரிவித்து வேகமாக சென்றுள்ளனர். சந்தேகமடைந்த மும்தாஜ் வீட்டிற்குள் சென்றதும் புலி உருண்டையை பிரித்து பார்க்க உள்ளே கம்மல் இல்லை. மும்தாஜ் தெருவில் வந்து கூச்சல் போடவே கிராம மக்கள் திரண்டு வந்து ஐயப்ப பக்தர்கள் வேடத்தில் வந்த 4 பேரையும் சுற்றி வளைத்தனர். 4 பேருக்கும் தர்ம அடி கொடுத்தவர்கள் அவர்களிடமிருந்து தங்க கம்மலை வாங்கி மும்தாஜிடம் கொடுத்தனர். ஐயப்ப பக்தர்கள் வேடமணிந்து பொதுமக்களை ஏமாற்றிய 4 பேரையும் மரத்தில் கட்டி வைத்து தொடர்ந்து தாக்கினர். தகவல் அறிந்து வந்த மதகுப்பட்டி காவல்துறையினர் 4 பேரையும் மீட்டு காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். விசாரணையில் அவர்கள் சிவகங்கை அடுத்த கடச்சனேந்தல் பகுதியைச் சேர்ந்த குமார், முத்துக்குமார், வெங்கடேஷ் மற்றும் முத்துக்குமார் என்பது தெரிய வந்தது. 4 பேரும் சேர்ந்து இதுபோல் பல பேரிடம் மோசடி செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 4 பேரையும் மோசடி வழக்கில் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர்.